Taste the Daily. விடிய அரசு அறிவித்தபடி பால் பணம் பட்டுவாடா மற்றும் ஊக்கத்தொகை வழங்காததை கண்டித்து விருதுநகரில் பால்வளத்துறை அலுவலகத்தை உற்பத்தியாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். விருதுநகரில் பால்வளத்துறை துணை பதிவாளர் சம்பத்தை பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பாலமுருகன் மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பால் உற்பத்தியாளர்களுக்கு விடிய அரசு அறிவித்த லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் ஊக்கத்தொகை 2 மாதங்களாக வழங்கவில்லை எனவும் பால் பணம் பட்டுவாடாவை 10 தினங்களுக்கு ஒருமுறை வழங்கக்கூடியதை 40 நாட்கள் ஆகியும் இதுவரை வழங்கவில்லை எனவும் இது சம்பந்தமாக தங்களிடம் பேச வருகின்ற நிர்வாகிகளை ஒருமையில் பேசுவதும் செல்போன்களை பிடுங்கி வைத்துக் கொள்வதும் சரியில்லை என்றும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்த 3 ரூபாய் லிட்டருக்கு ஊக்கத்தொகையை கடந்த 1 மாத காலமாக வழங்கவில்லை. இப்பொழுது பட்டோடா என்பது 1 மாதத்துக்கு மேலாக பாக்கி இருக்கு. அது இவர்கிட்ட தான் முறையிட முடியும். முறையிட்டா ஒரு அதிகாரியின் அடிப்படையில் எங்களை கூப்பிட்டு அழைச்சி பேச கூட இல்லை. இவருடைய மனுவை கூட வாங்க மறுக்கிறாரு. செல்போனை போனா பிடிங்கி வைக்கிறது காவல்துறையிட்ட ஏதாவது அக்யூஸ்டா பிடிங்கி வைப்பாங்க. நாங்கள் அக்யூஸ்டா அவருடைய போக்கு என்பது அராஜக போக்கு. இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பக்கிங்காம் கால்வாயில் விடியா திமுக பிரமுகருக்காக அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட தடுப்பணை உடைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மரக்காணம் பகுதியில் இருந்து ஆந்திராவின் காக்கிநாடா வரை செல்லும் பக்கிங்காம் கால்வாயில் கடல் நீர் கலப்பதை தடுக்க கடந்த அதிமுக ஆட்சியின் போது 163 கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பணை கட்டப்பட்டது. மேலும் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாயில் 2 பக்கமும் தடுப்பு கரை அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்பு கரை அமைத்த நிலையில் வனத்துறையினர் அதற்கு அனுமதி மறுத்தனர். இதனிடையே அப்பகுதியில் முக்கிய திமுக பிரமுகர் நிலம் வாங்கியுள்ளதாகவும் அதற்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கவே கால்வாயில் வரும் வெள்ளம் கடலில் கலக்கும் வகையில் பக்கிங்காம் கால்வாய் அணையின் 2 மதகு ஷட்டர்களை உடைக்கும் பணியில் விடியா பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.